முறுக்கு ஏறிட்டு போனீங்க அப்படின்னா முறுக்கை சுக்கு நூறாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு அம்மனி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரைட்டா? எல்லாம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு மேலே எனக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு 100 கிலோ எனக்கு 101 தெரியும். ரைட்டா? பேச உட்கார். உங்கள் அம்மா எனக்கு அப்பே சொன்னாங்க, என் பையன் கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ண தான் வருவான்னு சொன்னான். நான் கூட அசால்ட்டாக விட்டேன், ஆனால் உங்களை அப்படி உடப்படாது அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசி நம்மளை உட்கார வச்சு. முருகா சரணம், சென்னிமலை முருகா போற்றி. வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. அனைவருக்கும் நல்லது பழிக்கட்டும், நற்பவி அனைவருக்கும். 19/11/2025 இன்னைக்கு நவம்பர் மாதம் புதன்கிழமைங்க. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிங்க. இன்னைக்கு அமாவாசை. காலையில் 10:30 தான் ஆரம்பிக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி சமநோக்கு நாளுங்க. காலையில் 9:15 to 10:15 நல்ல நேரங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45 நல்ல நேரங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 to 11:45ங்க. மறுபடியும் சாயந்தரம் இரவு 6:30 to 7:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் உங்களை 10:30 ஆரம்பிக்குதுங்க, 12 மணிக்கு தான் முடியுதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 to 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் வடக்கு திசைங்க, பரிகாரம் பாலுங்க. இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் 6:15 பர்ஃபெக்டாக இந்தியாவில் ஆரம்பிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:27 வரைக்கும் சதுர்த்தசி திதிங்க. அதுக்கப்புறம் அமாவாசை மாறுது. அதான் கரெக்டாக ஒரு 10:30 வருதுன்னு வச்சுக்கங்களேன். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 9:21 வரைக்கும் சுவாதிங்க. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் நாள் முழுவதும் இன்னைக்கு சித்த யோகம். அப்புறம் சித்த யோகத்தை சந்திராசிரமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:21 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே ரேவதிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட கோச்சார அமைப்பு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் வந்துங்க குரு இருக்காருங்க, அது வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இருக்காரு, அதோட புதனும் வக்ர ஸ்டேட்டில் அட்டாச் ஆகிருக்காரு. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்காரு. இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கோச்சார அமைப்புங்க. இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கொஞ்சம் சலிப்பின்றி செயல்படக்கூடிய நாள் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்னாக நல்லதானுங்குது. என்னன்னா சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுப்பாங்க. புதிய நட்பு அல்லது கூட்டாளிகள் கண்டிப்பாக உங்கள் தொழில் வியாபாரத்தில் கிடைப்பாங்க. அப்படி இதுக்கு முதல்ல என்ன சொன்னேன், பொறுமை கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது விஷயம். அதே சமயத்தில் உங்களுடைய கோச்சார அமைப்பு பிரகாரம் 8ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கு. சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட். அந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறதே உங்களுக்கு அஷ்டம ஸ்தானம் அப்படிம்பாங்க. அதில் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கங்காட்டி உங்கள் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானம் அவசியம். ஏன்னா ஒன்று தூக்கிவிட்டா ஒன்று கமுத்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. உடல் தொந்தரவுகள், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். 3 கிரகங்கள் அமைப்பு அப்படி இருக்குது. அதே சொல்ல 12ஆம் வீட்டை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். செலவு இழுத்து விட்டுருவார்னு வச்சுக்கோங்களேன். குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காரு. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தாயின் ஆரோக்கியம் மற்றும் வீடு வண்டி தொடர்பான விஷயங்கள் சில தாமதங்களையும் சவால்களையும் தரக்கூடிய காலகட்டம் இருக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒன்று தான் ப்ளஸ், மற்றெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் மற்றும் வேலை அப்படின்னு எடுத்து பார்த்தா மேசராசி நேயர்களே இன்னைக்கு 10ஆம் வீட்டில் உங்களுக்கு மாந்தி இருக்கிறாங்க. அதனால வேலையில் அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போகணும். கொஞ்சம் மந்தமான நாள் இருந்தால் கூட ராகுவின் 11ஆம் இடம் பலத்தால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் செல்வதற்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதில் சந்திரன் சுக்கிரன் 2 அனுகூலம் கண்டிப்பாக இருக்குதுங்க. முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். தனிப்பட்ட வியாபாரம்னு பார்க்குறப்ப 8ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரகங்களின் சேர்க்கைங்காட்டி போட்டிகள் பொறாமைகளை சந்திச்சு தான் நீங்கள் துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் தள்ளப்படுவீர்கள். ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. நிதி நிலைமை பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8ஆம் வீட்டு கிரகங்கள் மற்றும் 12ஆம் வீட்டு வக்ர சனியால் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்காதுங்க. கொஞ்சம் வரவுக்கு செலவுக்கு அன்பேலன்ஸாகவே இன்னைக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகள் கூட சில பேருக்கு உண்டாகக்கூடிய காலகட்டம் அமைச்சு கொடுப்போம். அதனால் எந்த முதலீடு பண்ணுறாப்பலாங்கிறது சின்னது பண்ணாலும் சரி, பெரிய முதலீடு பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் மிகுந்த கவனத்தோடும் நீங்கள் பண்ணணும். காசு நம்ம காசில் வீணாக போகக்கூடாதுல்ல. அதுக்காகவே கடன்கள் வாங்குவதை தவிர்த்து கடன் வாங்கி ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறங்கிறது இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருப்பங்காட்டி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. சந்தோஷமான சூழ்நிலை குறித்து கொடுப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப குறிப்பாக எடுத்து சொல்லணுமா தாய் வழி உறவுகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பலப்படும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு
8ஆம் வீட்டு கிரகத்தினால் என்ன ஆகும்னா உறவினருடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நல்லா தான் பேசுவீங்க, தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு தப்பு தப்பாக போட்டு விட்ருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மற்றபடி நம்ம அம்மனியோட கணவன் மனைவி பிணைப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு பந்த பாசமெல்லாம் பார்த்தா 7ஆம் வீட்டில் உள்ள சந்திரன் சுக்கிரன் 2 பேர் இருக்காங்களா, அதனால் அந்நியோனை அதிகரிக்கும், லவ் அதிகரிக்கும், காதல் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், அரவணைப்பு அதிகரிக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சின்ன கவனம் செலுத்தும். சின்ன தலைவலி, காய்ச்சல், கைகால் வலி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. எப்படிங்க, நம்ம சந்திரன் சுக்கிரனும் நம்ம ஏகபோகமாக அவங்கள வாழ்த்தி அட்டகாசம் பண்ணுவாங்க. காதல் உறவு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்கள் ஒரு சாதகமான சூழல் இன்னைக்கு அமையும். குழப்படாதீங்க. எதிர்பார்த்த சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அம்மனியே கரெக்ட் டைம் எதிர்பார்த்தா கரெக்ட் டைம் வந்துடுவாங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இப்போ பேச்சில் ரொம்ப இனிமையாக பேசுவீங்க. கவரேஜ் இஸ் குட், லவ் சூப்பர். அப்புறப்பட்ட உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தா சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக முயற்சி பண்ணி செய்கிறனே அப்படின்னு ஒரு புலம்பல் தன்மை கொஞ்சம் இருக்குங்க. சக ஊழியர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை இன்னைக்கு இருக்கும். அட்ஜஸ்டபுளாக நீங்கள் மாறணும்னு வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை எடுத்து பார்த்தா குடும்ப பொறுப்புகளை மிக சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு செஞ்சு முடிச்சிருவீங்க. சாதுர்த்தியமான புத்தி அமோகமாக இருக்குதுங்க. உறவினர்கள் வருகை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய தருணம் நல்லா இருக்கு. இல்லத்தரசி அமோகம், பிரச்சனை கிடையாது. அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் கேது இருக்குங்காட்டி உங்களுக்கு கவனச்சிதைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப அதிக அக்கறையுடன் நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதிக முயற்சிகள் செஞ்சால் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். கவனக்குறைவாக இருந்துடாதீங்க பசங்களையெல்லாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்பார்ப்பு இன்றைக்கி நல்லா இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைவேற என்னதான் கஷ்டப்பட்டு எதிர்த்தாலும் சார் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குதே முருகா அப்படின்னு கொஞ்சம் தாமதம் பண்ணக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது. உழைப்பது நம் கடமை, பலன் கொடுப்பது இறைவன் கையில் நீங்கள் இந்த நாளை போயிட்டே இருக்கணும். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. முக்கிய முடிவுகள் எதாவது எடுத்தாலும் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணுங்க. தகுந்த ஆலோசனையின் பேரில் முடிவெடுப்பது தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும். கார்த்திகை பாதம் 1 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தா எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக கிடைக்குங்க. மனதிற்கு பிடிச்ச நபர்களை சந்தித்து அளவுலாவிங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ரைட்டுங்களா? அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நம்பர் 5, 6 அமோகமாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தோன்னா வெள்ளை கலரும் பச்சை கலரும் சூப்பராக இருக்குதுங்க. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் அல்லது உங்கள் குலதெய்வம் மறக்காமல் நீங்கள் ப்ரே பண்ணணும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு சாதகமும் பாதகமும் கலந்த ஒரு நாள், ஓகேங்களா? வாழ்க்கையில் இரவு பகல் வர மாதிரி பாதகமும் சாதகமும் கொஞ்சம் கலந்துருக்கக்கூடிய நாளில் அஷ்டமச்சனி 8ஆம் வீட்டு கிரக சேர்க்கை முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை சொல்லுது. ஏதாவது முக்கிய முடிவுகள் தள்ளி போடக்கூடிய காலகட்டம் அறிவுறுத்துவதுன்னு வச்சுக்கோங்களேன். செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம், நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் இன்றைக்கி நீங்கள் சிறந்த பலனை அடையலாம். கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சார் தொழில் ஏன் தெரியுமா டல் 10ல் யார் இருக்கா தெரியுமா? ஐயோ முடியல சார் அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மையில் 10ல் மாந்தி இருக்காரு. மாந்தினாவே பயம், டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசிருங்க. வீடியோ பின்னாடி உங்களுக்கு பிடிச்சதா வந்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். மேசராசினர்களே நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு தான். வணக்கம் ரிஷபராசினர்களே. 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் அட்டாச் ஆகிறாங்க. 7ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இருக்காரு. இன்னைக்கு அதோட புதன் வந்து வக்ரஸ்டேட்டில் அட்டாச் ஆகிறாரு. 9ஆம் வீட்டில் மாந்தி வந்துடுறாருங்க. 10ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனி வக்ரஸ்டேட்டில் இருக்கார். இப்படியெல்லாம் பார்க்குற இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன்கிழமையில் பார்த்தா சவால்களை சந்தித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். என்னன்னா 6ஆம் வீட்டில் அமைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இருக்குங்காட்டி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள், எப்படிங்க சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. அதே சமயத்தில் எதிரிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய புத்தி நுண் அறிவும் இன்னைக்கு உங்களுக்கு அதுலேயே வருது. அது ஒரு மைனஸ், இது ஒரு டபுள் ப்ளஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கல. 7ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்ப அந்த கலத்திர ஸ்தானம் சொல்லுவோங்களே, அந்த 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வந்து வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி என்னென்னா கூட்டாளிகள் மற்றும் தொழில் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்க்குறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரஸ்டேட்டில் இருக்கார். அதனால் சகோதர உறவுகள் இருக்குல்ல, சகோதர உறவுகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். பயணங்களில் சில தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வேலையை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு இருந்தால் என்னென்னா வேலையில் சில எதிர்பாராத முன்னேற்றம் சஸ்பென்ஸாக கிடைக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படக்கூடிய தன்மை அமோகமாக ஓங்க போகுதுங்க. சக ஊழியருடன் அனுசரித்து போவீங்க, பிரச்சனை கிடையாதுங்க. தொழில் அப்படின்னு பார்க்குறப்போ 7ஆம் வீட்டினுடைய கிரக சேர்க்கையால் உங்கள் கூட்டு தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குது.
ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை தாண்டி உங்களுக்கு ஜெயிக்கணும்னா ரொம்ப அதிகமான உழைப்பு தேவைப்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. வாடிக்கையாளர்களை ரொம்ப சாதுரித்தமாக கையாண்டு ஜெயிப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். முருகா நிதி நிலைமை மற்றும் பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 11 உங்களுக்கு வக்ர சனி இருக்கார். வக்ர ஸ்டேட்டஸில் சனி இருக்குங்காட்டி வருமானத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பணம் வந்தால் கூட அதுலேயும் சற்று வந்து சேர ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான், கேட்டிங்கன்னா அவங்க மாப்பிள்ளை கொஞ்சம் நாளைக்கு தரேன் அப்படி தள்ளி போவான். இது போல் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் சனியினுடைய தன்மையினால் இருக்குதுங்க. கடன் கொடுப்பது வாங்குவதை நீங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்டவங்களுக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு குடும்ப உறவுகள் சுமூகமாக ஒரு பந்த பாசம் நேசமாக ஒரு அப்படியே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்தால் கூட அதை நீங்கள் அப்படியே சமாளிப்பீங்க. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. தாய் வழி சொத்துக்கள் அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம், பழைய சொத்துல கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். அம்மனை பற்றி முதலே சொல்லிட்டோம். அப்படி இருந்தால் கூட ஒருவருக்குற விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்றைக்கி அந்நியோனையும் பாதிக்காதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அம்மனையும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஐயனும் கோவப்படுவாங்க. அந்த கோபம் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும். சின்ன சின்ன பிரச்சனை கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குது, உஷாராக இருந்துக்கும். காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப காதல் உறவுகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து அந்த காதல் பெரிய விஷயமா இடர்பாடுகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்கள் துணையின் உணர்வுகளை மதித்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசணுங்க. பொறுமையுடன் பேசி நிதானத்துடன் அந்த காதலை வளர்க்கணும். இன்னைக்கு உஷாரான நாளாக இருக்கணும். நீங்கள் மற்ற வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சவால்கள் என்னடா ச்சே அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல பல இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் வேலையை சலிச்சுட்டா கூட உங்கள் வேலையை பார்த்து திருப்தியாகி ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு வாழ்த்தும் பல விதத்துலேருந்து கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குற வீட்டிலும் வெளியிலும் பல போட்டி இருக்குதானே செய்யும். அதை எல்லாம் சமாளித்து நீங்கள் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு போட்டி மனப்பாடம் ஜெயிச்சிட்டமே அப்படின்னு ஒரு இருக்குது. மனம் அங்கங்கேயும் அலைவாஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட பேசினாலும் சரி, அது சொந்தக்காரனாக இருக்கட்டும், நண்பியாகட்டும், பக்கத்தோடு மேலோடு கீழோடு யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் பேசுவது ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் மனசை குழப்பக்கூடிய விஷயங்கள் அங்கங்கே நிறைய வந்துட்டு போகும். அதனால் அந்த குழம்பாமல் நீங்கள் அந்த விஷயங்களை உங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் படிப்பேருன்னு வச்சுங்களேன். தேவையற்ற விஷயங்களை தலையிட்டு உங்கள் படிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. மற்றபடி அதாவது என்னென்னா ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறத அப்சர்வ் பண்ணுறத விட நெகட்டிவான விஷயம் மனசு போய் அங்கே ஒட்டி. அதனால் நெகட்டிவ் விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு பாசிட்டிவான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க பசங்களை பொறுத்தவரை. கிருத்திகை 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சின்ன சின்ன முயற்சியை கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கே அப்படின்னு ஒரு சூழல் உருவாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து வெற்றி என்ற இலக்கை ஈஸியாக அடையலாம். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது. கூட்டு முயற்சியில் லாபம் அதிகமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை முன்னப்பண்ண இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் நீங்கி இன்றைக்கி பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது இன்றைக்கி. அதனால் இன்னும் அமைதியான ஒரு நாளாக தான் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு போவீங்க. இருந்தால் கூட வெளியூர் பயணம் கொஞ்சம் அனுசரணையாக இல்லைங்க, பார்த்து இருந்துக்கோங்க. மிருகசீரிசம் 1, 2 பார்த்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். ரைட்டுங்களா? இப்பேற்பட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணக்கூடக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொன்னாலும் முயற்சிக்கு அதிகமாக பலன் கிடைக்க ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள கொஞ்சம் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களுக்கு ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ கலர் சார்ந்த இது நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்ரீ மகா விஷ்ணுவை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா சில கஷ்டங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை விட்டு நீங்கும். எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ஒரு சற்று கடினமான நாள் அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கடுமையான கிரக சேர்க்கை வந்துங்க உங்களை பல விதத்தில் பதம் பார்க்கக்கூடிய சவால்களை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்போது. 11ஆம் வீட்டுடைய கிரகம் சனியும் இருக்கா, அதனால் வருமானம் சீராக இருந்தால் கூட அதிக முயற்சி அந்த வருமானத்துக்கே ட்ரை பண்ணும். நிதானமும் பொறுமையும் வெற்றியை தேடித்தரும். அதுக்காக நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம், மிச்சம் இல்லாமல் ஆண்டவன் பார்த்துக்குவான், கடந்து போக வேண்டியதானும். நல்லது பழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. இந்த வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி நான் பேசியிருக்கேங்க. வந்து பதில் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுங்களா? வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட கோச்சார அமைப்பு பார்த்தாங்க. 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும்
சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அட்டாச் ஆகிறாங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன் அவரும் வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் மாந்தி வந்துடுறாருங்க. 9ஆம் வீட்டில் ராகண்ணா இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் அப்படியே இருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூப்பரான ஒரு நாளுங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரன் ரெண்டோட சேர்க்கை இருக்குதுல்ல, அதனால் உங்களுக்கு புதிய உற்சாகம், ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழல் உங்களுக்கு சுற்றி உருவாக போகுதுங்க. இன்ப செய்திகள், மகிழ்ச்சி செய்திகள், உற்சாகமான மனநிலை வந்து சேரக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது இந்த புதன்கிழமையில். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், செவ்வாய், வக்ர புதன் இருக்காரா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதிரிகள் தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்களை பொறுத்த எப்பேற்பட்ட எதிரி வந்தால் கூட அதை ஈஸியாக வென்று சாதிக்கக்கூடிய சூப்பரான ஒரு இதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்றைக்கி குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. கடன்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், தாண்டி போகாதுங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே குரு வந்து வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் உஷாராக பேசணும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சனி வந்து வக்ர ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி வேலையில் உங்கள் பொறுப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். வேலையை மாற்ற முயற்சி செய்கிறீங்களா, சில பேர் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சற்று காலதாமதம் ஆகக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்னு வச்சுக்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் என்னுடைய கிரக சேர்க்கையினால் எந்த போட்டி வந்தாலும் சரி, தொழில் போட்டி வர்றப்போ அதை சாதுர்த்தியமாக சமாளித்து வெற்றி வரக்கூடிய காலகட்டம் வளரப்போகுதுங்க. தொழில் தொடர்பான உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் கூட அது சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ராகுவின் 9ஆம் இடத்தினுடைய பார்வையால் உங்களுக்கு தொலைதூர தொடர்பு மூலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் கண்டிப்பாக பெருகும், கவலைப்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற ஒரு அருமையான நாள் இந்த புதன்கிழமை உங்களை பொறுத்த வரைக்கும். நிதி நிலைமை, பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குங்க இன்னைக்கு பணப்புழக்கட்டம் சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு நல்ல என்ஜாய்ஃபுல் டேவாக பணத்தில் சம்பாதிப்பீங்க. இருந்தால் கூட உங்களுக்கு குருவின் 2ஆம் இடம் இருக்குல்ல, அதனுடைய நிலைப்பாட்டால் உங்களுக்கு பண பரிமாற்றம் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசனை பண்ணி தான் செலவு பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? ஒரு சிக்கனமான பேர் வழி, அதனால் அவர் நல்லா வளர்ந்துருக்காருங்கிற ஒரு பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சேமிப்பு உயருங்கிற ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்குன்னு வச்சுக்கலாம். இப்படிலாம் இருக்கிற பக்கம் குடும்ப உறவுகள் பார்க்குறப்ப குடும்ப உறவுகளுக்கு பஞ்சம் இல்லைங்க, மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இல்லை. பிள்ளைகள் வழியில் ஒரு சுப செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. மற்றபடி குடும்பத்தில் எந்த விஷயத்தை பேசினாலும் சரி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அவங்க புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, கவனமாக பேசுங்க. கணவன் மனைவியோட அன்பை பார்க்குறப்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க. குழந்தைகளுக்கு உண்டான தொடர்பான விஷயங்களை பற்றி தான் குடும்பத்தில் அதிகமாக பேசுவீங்க. அதனால் குடும்பமே குதூகலமாக இருப்பீங்க, கவலையில். உங்களை பற்றி மனைவியை பற்றி கணவனும் அப்படியே மனசார ஒரு அன்பை பெருக்கி குழந்தைகளுக்காக நம்மளை என்ன செய்ய போகிறோம் பிளான் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குதுங்க. காதல் உறவுன்னு அப்படி பார்க்குறப்ப அந்த காதல் உறவில் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பலமான காதல் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கூட காதல் உறவில் இன்றைக்கி வலுப்பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் தானுங்க. உங்களோட திறமைகள் பாராட்டு பெறக்கூடிய தன்மை வளரப்போகுது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நீங்கள் உருவாக்குவீங்க. ஒரு சின்ன சங்கடங்கள் வந்தால் கூட அதை ஒதுக்கி தள்ளிட்டு மகிழ்ச்சி தான் வீட்டினுடைய அசெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக இருப்பீங்க. உறவினர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று கேட்டு வரக்கூடிய காலகட்டமும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் படித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பசங்க பிள்ளைகளுக்கு தைரியமாக இருக்குதுங்க. போட்டித் தேர்வுகள், அதாவது வேறு ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நாள். உங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கணும், வெளியூரில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாள் தான் வச்சுக்கோங்களேன். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை மன உளைச்சல் வந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்ந்துடும். மனசில் ஒரு புதுவிதமான தைரியம் பிறந்து சூப்பரான ஒரு நாளை கொண்டாடுவீங்க. சகோதரர் சகோதரிகள் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதனால் ஒரு காரியம் வெற்றி வரக்கூடிய தன்மை இருக்குது. பயணங்களால் கண்டிப்பாக அனுகூலம் கூட உண்டு. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய பேச்சு திறமை முன்ன பின்ன இருக்குது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் கூட அந்த பேச்சில் ஒரு நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி சொல்லுவீங்க. தப்பை செஞ்சால் கூட பர்ஃபெக்டாக செய்யணும்னு வச்சுக்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய சில காரியங்கள் நீங்கள் பேச்சிலேயே ஜெயிப்பீங்க. சூப்பராக இருக்குதுங்க. வேலைக்கு போகிற இடத்துல சுமைகள் வேலை போல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. உங்கள் செயல்திறனும் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது. பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போவீங்க. வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களை பண்ணி நீங்கள் வீட்டை கொஞ்சம் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுவீங்க, கவலை கிடையாதுங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பரான ஒரு நாளை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு இந்த 2 ராசி இந்த 2 ராசியை கம்பேர் பண்ண உங்களை சொல்லலான்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே மனசை போட்டு வாட்டுங்க. உடல் சோர்வும் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதுக்கு அந்த ஓய்வு எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் புனர்வோசத்துக்கு 1 துறைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அதிர்ஷ்டம் மற்றும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்ட எண்கள் 1, 5 ஓகேங்க. உங்களுக்கு மெரூன் அல்லது காவி சார்ந்த ஒரு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை மனசார ப்ரே பண்ணினா நல்லதே நடக்கும். முதல்ல மிதுன ராசிக்கு இன்னைக்கு மிக சிறந்த நாள், நம்பி செயல்படக்கூடிய நாளில் 5ஆம் வீடும் 6ஆம் வீட்டினுடைய கிரகங்கள் சாதகமாக இருக்கங்காட்டி நீங்கள் எதிரிகள் தொலைஞ்சு போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். இருந்தால் கூட 2ஆம் வீட்டில் வக்ர குருவால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். கடின உழைப்புக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், நம்பி செய்யலான்னு வச்சுக்கோங்க. ஏன் சார் 10ஆம் வீட்டில் மாந்தி இருந்தா அவன் வாழ்க்கையில் டெவலப்பே ஆக முடியாதா? உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? இந்த வீடியோவில் கடைசியில் வந்து பாருங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுக்கு லக்னத்திலேயே இன்றைக்கி குரு வக்ர ஸ்டேட்டுக்கு வந்துடுறாருங்க. 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு பலன் தர போகிறாங்க. 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் மாந்தி அண்ணன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். என்ன சார் இருக்குது, என்ன சார் பொது பலன் அப்படின்னா, இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு நன்மை ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே கலந்த பலன் தான் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் ப்ளஸும் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருப்பதால் தாயின் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வண்டி வீடு வாகனம் இது போன்ற தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கங்காட்டி குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. இருந்தால் கூட நீங்கள் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, எமோஷனல் ஆயிடுவீங்க. அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். உங்களுடைய லக்னத்திலேயே இன்னைக்கு குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி சுய முயற்சிகள் கொஞ்சம் மந்த நிலைமையாக கொஞ்சம் தோணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 9ஆம் இடத்துல வக்ர சனி இருக்கார். அப்படி இருக்கிறப்ப வேலையில் நீங்கள் பொறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குவீங்க. வேலையில் உயர்வுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாக தான் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது, எதிர்பார்த்தா. தொழிலை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்களா. இந்த ராகு இருக்காட்டி என்னென்னா எதிர்பாராத முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்யணுங்க. அதே சில கூட்டு தொழிலில் அதிக நம்பிக்கை வைப்பது எல்லாமே பாட்டால் பார்த்துக்கோ அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படும். ஓகேங்களா, நீங்களும் கொஞ்சம் உஷாராக எல்லாம் பார்த்துக்கோணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கும் மேலோங்கும். புதிய தொழில் தொடங்குவது குறித்து யோசிக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். ஆனால் அதை தள்ளி போடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. சூட்டவள நாள் வள்ளின்னு வச்சுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்காட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நிதி நிலைமை சராசரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் வீட்டில் கேது இருக்குங்காட்டி பணப்புழக்காட்டம் வர்றதுக்கு மேலே செலவாகும். 10 ரூபா வந்தால் திடீர்னு பார்த்தா 5 ரூபா வேணுங்கிற அளவுக்கு ஆயிடும். கேது அவங்க வேலைத்தனத்தை பண்ணுவாருங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது மூலமா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம். கொஞ்சம் உஷாராக செலவு பண்ணிக்கோங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. தாய் வழி உறவுகளால் கண்டிப்பாக அனுகூலம் உண்டுங்க. 9ஆம் வீட்டினுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அந்த 9ஆம் மணி சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்கங்காட்டி என்னென்னா தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்கள் கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் கொஞ்சம் மாந்தி இருக்குங்காட்டி, மாந்தினா என்ன கொஞ்சம் அப்படி இருக்குங்காட்டி சின்ன சின்ன சலசலப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகும். தவறான புரிதல்களை நீங்கள் தவிர்க்கணும்னா வெளிப்படையாக பேசணும். மனசோட நினச்சிட்டு வெளியே பேசுனீங்கன்னா அம்மா அப்போவே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன என்கிட்டயே திணிச்சுட்டா பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க வர வர. நடவடிக்கையே வர வர சரியில்லை. ஆமாம் 4 மணிக்கு பர்மிஷன் போட்டு ஆஃபீஸுக்கு வந்தீங்களாம்மா, ஏன் என்ன வரைக்கும் அப்படின்னு தேவையில்லாமல் கேட்பாங்க. இல்லைம்மா பர்மிஷன் போட்டு ஒரு பெங்களூர் சின்ன வேலை போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு பல கொஸ்டின் இன்னைக்கு கேட்பான். பதில் தயாராக வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு காதல் உறவை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காதல் உறவில் சின்ன குழப்பங்கள் வந்து தெளிவடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்குங்க. வெளிப்படையான பேச்சு தான் இன்றைக்கி ஒரே தீர்வு. காதலானாலும் சரி ஊடானாலும் சரி பார்த்து நடந்துக்கோங்க. பணிபுரியும் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி அதிக கவனமும் கொஞ்சம் உழைப்பும் அதிகமாக இருக்குது. அவசர முடிவுகளை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க வேலைக்கு போகிற பெண்கள். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டுச்சூழல் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இன்றைக்கி கொண்டு போகிறீங்க. ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு மனம் எங்கேயும் டைவெர்ட் ஆக மாதிரி பார்த்துக்குவீங்க. என் வீடு உண்டு, என் வீட்டுக்காரர் உண்டு, என் குழந்தை உண்டுன்னு நீங்கள் ஓடி ஆடங்காட்டி பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கலாம். பசங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டிலுடைய சிறப்பு கிரகங்கள் இருக்கார். அதனால் படிப்பு குறித்த புதிய ஆர்வம் அதிகரிக்கும். சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்படாமல் படிங்க. போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பும் அமோகமாக தெரியுது. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்குறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு தன்னம்பிக்கை எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு அதீத தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலகட்டம் இருக்குது. நண்பர் நண்பிகளின் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. பூச மாசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. தொழில் ரீதியான அலைச்சல்
இது மற்றபடி கொஞ்சம் வருதுங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஆன்மீக பயணங்களில் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஆயுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. பண விஷயங்களில் அதிகமான எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் சரியாக முடிக்க முடியல, கன்ஃபியூஸ் ஆகி போயிருங்க, பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த செலவுகளோட செலவு வரும், செலவு எதிர்பார்த்துன்னு வரும், எல்லாம் சமாளிக்கணும்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பர் நீங்கள் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு சிகப்பும் மஞ்சள் சார்ந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சிறுவதி பார்வதி தாயாரம் மனசார வணங்குங்க. பார்வதி தாயாரம் மனசார வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னல்கள் குறைன்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு சமமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுதுங்க. 4 மற்றும் 5ஆம் வீட்டு கிரகங்கள் மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க, வெற்றியும் கொடுக்குறாங்க. இருந்தால் கூட வக்ர குரு இருக்கார்ல, அந்த வக்ர குரு லக்கணத்தில் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்குங்காட்டி ஆரோக்கியத்திலும் உறவுகளிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அதனால் ஈஸியாக கடந்து வரலாம். மாந்தினால் தலைவலிங்களா? மாந்தி தலைவலி மட்டும் ஒன்று காய்ச்சக்குள்ளூர் எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லைங்க, தெளிவுபடுத்திக்கலாம். வீடியோ பின்னாடி தெளிவாக பேசியிருக்கிறேன், வந்து பாருங்கள் மாந்தியை பற்றி. போயிட்டு விட்டுக்கலாம். நல்லது வழிகட்டும், நட்பு உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. கேது வந்துங்க லக்கணத்தில் இருக்காருங்க 1ஆம் வீட்டில். 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ரஸ்டேட் 3 மட்டாச்சாகி இருக்காங்க. 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சனி வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கார். இப்படிலாம் இருந்து என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு புதன்கிழமையில் உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. எந்த ஒரு சின்ன முயற்சி பண்ணால் கூட வெற்றி தேடி வந்து கிடைக்கும். 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருப்பங்காட்டி உங்கள் சகோதரனுடைய அந்யோன்யம் இன்னைக்கு அடிக்கடிக்கு பந்த பாசம் அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும், கவலைப்படாதீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சூரியன் செவ்வாய் வக்ர ஸ்டேட்டில் புதன் இருக்குங்காட்டி தாய் மற்றும் வழியில் நல்ல ஒரு வாய்ப்புண்டு. வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்கள் வீடு மாற்ற முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில் கொஞ்சம் தாமதத்தந்தி காலகட்டம் இருக்குது, கொஞ்சம் இழுவரியாக இருக்கும் சில விஷயங்கள். 8ஆம் வீட்டில் வக்ர சனி இருக்குங்காட்டி உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குதுங்க. தேவையற்ற அலைச்சல்கள், உடல் ஆரோக்கியம் கூடுதல் அக்கறையாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரி முருகா. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்குங்காட்டி வேலையில் புதிய சவால்களை சந்தித்து வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. 7ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி கூட்டாளிகளுடன் அதிகம் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகு மறுபடியும் இருக்காருங்க. அதனாலே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. தற்போதுள்ள வேலையை நீங்கள் தொழிலை அப்படியே தக்க வச்சுக்கணும், தவிர தொழிலை டெவலப் பண்ணலான்னு ஓவராக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி வேண்டாம்னு வச்சுக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் இன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எதிரிகளை சாமர்த்தியமாக சமாளித்து ஓரளவுக்கு நஷ்டம் வராத வியாபாரம் தொழிலை பண்ணுவீங்க, தப்பொன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் உங்களுக்கு வக்ர குரு இருக்கங்காட்டி செலவுகள் கட்டுக்கடங்காமல் என்னதான் சம்பாரிச்சாலும் எங்கே போகுதுன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கடங்காத செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. பணப்புழக்கட்டம் சீராக இருந்தால் கூட சேமிப்புக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தெரியுது, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 3ஆம் வீட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சகோதர உறவுகள் பலப்படக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. நல்ல செய்திகள் அவங்க மூலம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், நீங்கள் பேசினா அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவங்க பேசினா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிறது, இது மாதிரி ஒரு மாற்று கருத்துக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுது. அதனால் நிதானமாக உங்கள் கருத்தை பதிய வைங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அம்மனியோட ஐக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி கணவன் மனைவிக்குள் தேவையற்ற சந்தேகம் கேட்டுங்களா, தேவையற்ற சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் சண்டை பெருசாகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் அம்மனியோட சந்தேகப்படாதீங்க, அம்மனி ஐயோட சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் மட்டும் வந்துருச்சு இன்னைக்கு தேய்க்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வெளிப்படையாக பேசுவது பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆகலான்னு வச்சுக்கலாம். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு டக்குன்னு பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது இல்லை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அவசர முடிவுகள் தயவுசெய்து எடுக்காதீங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் கூட வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகப்படியான பொறுப்புகள் காரணமாக மனசும் சோர்வாகும், உடலும் சோர்வாகும். அதனால் உங்களுக்கு அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சக ஊழியர்களின் உதவி வந்து கேட்டால் நீ ஏற்றுக்கோங்க, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டு வேலையிலேயே டைம் சரியாக இருக்கும், அதுலேயே அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கும் அந்த டயர்னஸ் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதனாலேயே பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிப்பில் அதிக முயற்சி எடுத்து படிக்கணுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் கொஞ்சம் படிப்பை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணக்கூடிய பசங்களாக பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் அமைதியான மெடிடேஷன் மூலிமா தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா மனசில் டக்குன்னு பதியும் வச்சுக்கோங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் வந்தால் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பணப்புழக்காட்டம் செய்கிற இருந்தால் கூட பேச்சில் நிதானமாக இருக்கணும். பேசியே மற்றவங்க
உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. உஷாராக இருந்துக்கோங்க. ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் தெரியுது. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயத்தில் கூட சண்டையில் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரின் ஆதரவு நல்லா கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. அதே சமயம் உத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. உங்களுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நின்று பேசணும். அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக ஒரு சின்ன தடங்கள் வந்தால் கூட இறுதியில் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் உத்தரத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு சார்ந்த அந்த கலர்ஸ் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி சூரியனார், அதான் சிவன் சொல்கிறோம்ல, சூரியனாரையும் சிவனையும் மறக்காமல் நீங்கள் வழிபட்டீங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் போய் கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி ஒரு சவாலான நாள் அப்படி தான் சொல்லலாம். எப்படிங்க? சவாலான ஒரு நாளுங்க. அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் 12ஆம் வீட்டினுடைய வக்ர குரு இருக்கார்கள். அதனாலே உங்களுக்கு செலவுகளும் சில சோர்வுத்தன்மை, மந்தத்தன்மை, சோம்பேறித்தன்மை வரக்கூடிய காலகட்டம் தெரியுது. இருந்தாலும் 3ஆம் வீட்டில் கிரகங்கள் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா அடித்து தோஷம் பண்ணக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு இருக்குது. ரெண்டும் கலந்த கலவையான பலன் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எனவே துணிவுடன் நல்ல செயலை செஞ்சால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசினியர்களே, 10ல் மாந்தி இருக்குதுங்களா? மாந்தி கண்ட பயங்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான வீடியோ பேசியிருக்கிறேன். வீடியோ பின்னால் இருக்குதுங்க. இந்த டாப்பிக்குடைய பின்னாடி வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பிழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். வாங்க கன்னிராசி நேயர்களே. கன்னிராசி நேயரை பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார அமைப்பு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் 2 அட்டாச் ஆகி இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதனும் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. பட் அவர் வக்ரஸ்டேட் தானுங்க. அப்புறம் இங்கே 11ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 12ல் கேது இருக்கார். இதை பார்க்குறப்ப இன்னைக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய அருமையான நாள். 2ஆம் வீட்டில் உங்களுக்கு பாருங்க சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குங்காட்டி பணப்புழக்காற்று சூப்பராக இருக்குது. கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். மன மகிழ்ச்சி, ரெட்டிப்பு, எல்லாம் சந்தோஷமான பேச்சில் ஒரு இனிமை, ஒரு வசீகரம் கிடைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு 3ஆம் வீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி எடுத்த காரியங்கள் வெற்றி கண்டிப்பாக இருக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சகோதர உறவுகள் கூட பலப்படும் தன்மை அமோகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காரிய வெற்றி, சகோதரருடைய பந்த பாசம் இணைப்பாக இருக்குது உங்களுக்கு. 11ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி மூத்த சகோதரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்குது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி 6ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்களா. ராகு இருக்காட்டி என்ன ஆகுன்னா வேலையில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எதிரிகளை பார்த்துக்கலாம் கூட அப்படி சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதிரிகளுடைய கோட்டைக்கே போய் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். 7ஆம் வீட்டு வக்ர சனியால் கூட்டாளிகளுடன் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான காலகட்டம் வரும்னு வச்சுக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை சந்தித்து அல்லது புதிய வாடிக்கையாளர்களை கிடைக்க பெற்று லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை வியாபாரம் மேலோங்கும். கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டினுடைய சந்திரன் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் அடுத்தது 2ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருக்கங்காட்டி அது மட்டும் இல்லைங்க 11ஆம் வீட்டில் வக்ரகுரு இருக்கங்காட்டி நிதி நிலைமை சூப்பராக இருக்குது, சமாளிக்கலாம். ஓகேங்களா. ஏகோபத்திய பண வரவு நல்லா இருக்குங்காட்டி உங்களுக்கு பணப்புழக்காட்டில் உச்சத்தில் இருக்கும். முதலீடுகளில் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ குடும்ப உறவுகள் மிகவும் திருப்தியாக இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. திருமண முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை நோக்கி போயிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இதே மாதிரி கணவன் மனைவி பிணைப்பு, அன்பு, பாசமெல்லாம் பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் வக்ரசனி இருக்காருங்களா. அதனால் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா சின்ன சின்ன மன வருத்தம், சண்டை சச்சரவு வந்தது. அந்நியோனியம் சராசரியாக இருக்கணும்னா எப்படிங்க? அந்நியோனியம் சராசரியாக இருக்கணும்னா அனுசரித்து தான் போகணும். பார்த்துக்கோங்க. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதல் உறவில் இனிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. எதிர்பார்த்த சந்திப்புகள் கூட அமோகமாக நடக்குங்க. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையை கண்டிப்பாக கைகூடும். கவலைப்படாதீங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு புகழ் நல்லா கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. கவலைப்படாதீங்களா. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய தன்மை மேலோங்க போதுங்க. குடும்பத் தலைவி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உணர்ந்து செயல்படுவீங்க. சூப்பராக இருக்குதுங்க. படிப்பு விஷயம் அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய பசங்களையெல்லாம் அருமையாக படிப்பாங்க. உங்களுக்கு எப்படி படித்தாலும் வெற்றிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க.
உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மனசு அங்கங்கே அலப்பாஞ்சா கூட கடைசியாக தான் உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்களுடைய பேச்சுக்கு இன்றைக்கி மதிப்பு மரியாதை சொசைட்டியில் கண்டிப்பாக உண்டு. இருந்தால் கூட சகோதரிகளின் ஆதரவு இன்றைக்கி மகிழ்ச்சியை தருங்க. புதிய முயற்சிகள் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உத்திரத்தை பொறுத்த வரைக்கும், அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் ரொம்ப மோசமான சொல்ல முடியாதுங்க, சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. எதிர்பாராத தனவரவு கூட சில பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு தெரியுது. அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் சிரமங்களை தாண்டி பண்ணிங்கன்னா பாராட்டுகள் குவியும். கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியம் செய்கிறார். சித்திரை 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாக இருப்போது பார்த்துக்கோங்க. கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சமாக நீங்கி ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துடுவீங்க. கவலை இல்லைங்க. எதிரிகளுடைய தொல்லை நீங்கி மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் பயணங்களால் அனுகூலம் உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி பச்சை கலர் பட் ப்ளூ கலர் சார்ந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சரி, ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. கன்னிராசிக்கு மிகவும் அனுகூலமான நாள் இருந்தாலும் கூட 2, 3, 6, 11ஆம் இடத்துல பல கிரகங்கள்னால ஓரளவுக்கு பண வரவும் வெற்றி முன்னேற்றம் ஆகியவற்றை கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாக்கி தருவான்னு வச்சுக்கோங்க. 7ஆம் வீட்டினுடைய சனி வக்ரசைடில் இருக்குங்காட்டி உறவுகள் பேசுகிறப்போ, உறவுகள் சொந்தக்காரங்களாக தான் பேசுகிறப்போ நிதானமாக இருக்கும், ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுக்கு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய தன்மை மேலோங்கத்தான் போகுது. கவலைப்படாதீங்க, ரைட்டுங்களா? இந்த மாந்தியை பற்றி 10ஆம் வீட்டில் தான் பெரிய தலைவலின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தலைவலியை பற்றி தான் பேசியிருக்கிறோம் இப்படி ஒன்று கடைசியில். ஓகேங்களா? ஒவ்வொரு தலைவலி இல்லைங்க, ஈஸியாக வெளியே போய்க்கலாம்னு வச்சுக்கலாம், அடிச்சு விட்றலாம், பார்த்துக்கலாம். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் துலாம் ராசினர்களே. இன்றைக்கி லக்னத்திலேயே சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் 2 பேரும் வந்திருக்காங்க. வரவேற்கிறதே உங்களை அவங்கன்னு வச்சுக்கலாம். யாருங்க? சந்திரன் சுக்கிரனும். 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் 3 பேர் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் மாந்திக்கு வந்திருக்காருங்க. 5ஆம் வீட்டில் ராகன வந்திருக்காரு. 6ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் வந்திருக்காருங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் வந்திருக்காருங்க. 11ஆம் வீட்டில் கேதனம் வந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னா முன்னேற்றம் தான். முன்னேற்றத்துக்கு அருமையான நாளுங்க. லக்னத்தில் சந்திரன் சுக்கிரன் இருப்பது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு உற்சாகம், இனம் புரியாத ஒரு சுறுசுறுப்பு காணக்கூடிய அமோகமான எல்லா இடத்துலையும் ஒரு மரியாதை உங்களுக்கு அதிகமாக போகுது இந்த நாளில். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி என்ன குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஒரு எடுத்த காரியத்தை எடுத்த கவுத்தனம் பண்ணக்கூடாது. பொறுமையாக கையாளணுங்க. பேச்சில் கடுமையை தவிர்க்கணும். வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறீங்களே, பிரயோகம் நீங்கள் சொல்கிறது கவனமாக பயணப்படுத்துங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வக்ரகுரு இருக்குங்காட்டி வேலையில் உங்களுக்கு பொறுப்புகள் நீங்கள் அதிகரிக்கும், பொறுப்புகள் உயரும். மற்றபடி புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் வக்ர சனி இருக்கங்காட்டி என்னென்னா எதிர்ப்புகள் தன்னை போல வேலையை ஓடிக்கிட்டே இருக்குங்க. வேலையில் எல்லாம் மாற்றங்கள் கூட சில பேருக்கு கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் வேலையில் செய்வதற்கு அமோகமாக இருக்குது இந்த புதன்கிழமையில். தொழிலை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டினுடைய இன்னொருக்கார ராகு இருக்குங்காட்டிங்க புதிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இருக்குது. முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. போட்டிகளை சமாளித்து சாதுரியமாக செயல்பட்டு ஜெயிச்சிருவீங்க. அப்புறப்பட்டவங்களுக்கு நிதி நிலைமை பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் வக்ர குரு இருக்காருங்களா, அப்புறம் 6ஆம் வீட்டில் வக்ர சனி இருக்காருங்களா, அதனால் உங்களுக்கு பணப்புழக்காட்டம் தப்பில்லை, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறாங்க 10ஆம் வீட்டுடைய அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும். அதே சமயம் சின்ன சின்ன செலவுகள் வந்தால் கூட வருமானத்தை வச்சு சமாளிச்சிருவீங்க. ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க, அந்தளவுக்கு ஈக்குவலாக பண்ணலாம். குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா 2ஆம் வீட்டினுடைய கிரக சேர்க்கையை பார்க்குறப்ப குடும்ப உறுப்பினர்கள் பேசுகிறப்ப நிதானமாக இருக்கணுங்க. முதல்ல சொன்ன மாதிரி அதே சமயத்தில் பேச்சால் பிரச்சனை வந்துடுங்க. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு சொல்லுவீங்க, அம்மனி ஒன்றா புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ குடும்பத்தில் கசாமசன் ஆயிரப்போதும். நிறுத்தி நிதானமாக புரிய வைங்க. புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கம்மியாச்சுன்னா பேசவே பேசாதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது மனைவி மட்டும் இல்லை, குடும்பத்தில் அப்பா அம்மா பெரியவங்க பிறந்த குட்டி எல்லாம் இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சு இன்றைக்கி அவங்க தப்பாக புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. அப்பப்பட்டவங்களுக்கு கணவன் மனைவிக்கு அதே தான் சொன்னேன், புரிய மாதிரி பேசுங்க, ரைட்டுங்களா? பேசினா தான் நல்லா. அதே சமயத்தில் அந்யோன்யம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லைங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துட்டிங்கன்னா அந்யோன்யத்துக்கு பஞ்சம் இல்லை. ஆக்கப்பூர்வமான ஒரு குடும்பமாக தான் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு மனைவிக்கு கணவன் வழியிலோ கணவனுக்கு மனைவியின் வழியிலோ ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட், பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடைக்கிற வாய்ப்பும் தெரியுது. காதல் உறவை பார்க்குறப்ப இன்றைக்கி காதல் உறவில் இனிமை கூடும் மகிழ்ச்சியான சந்திப்புகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் நல்லாவே தெரியுதுங்க. மனசிற்கு பிடிச்சமான செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இருக்குது முருகன். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு இன்றைக்கி கண்டிப்பாக மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, புதிய பதவிக்கு போனால் அதுலேருந்து ஒரு உயர்வு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு இது போக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, ரைட்டுங்களா? இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா வீட்டின் பொறுப்புகள் நிறைய வேலை வந்தால் கூட சாமர்த்தியமாக செயல்பட்டு, ரைட்டுங்களா, நல்ல ஒரு டக்குன்னு முடிச்சிருவீங்க. குடும்பத்தில் ஆதரவு அமோகமாக இருக்கும்.
நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் வச்சுக்கலாம் எழுத்தரசி பொறுத்த நாளில். பசங்களே படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப அதிக ஆர்வமாக இருப்பாங்க. கடினமான பாடங்களை கூட ஈஸியாக படித்து புரிஞ்சக்கூடிய தன்மை மேலோங்க போகுதுன்னு வச்சுக்கலாம். புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் வெற்றி நிச்சயங்க பசங்களேலாம் சூப்பராக இருக்குதுங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி சித்திரையை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பண விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கை ரொம்ப அவசியம். கொடுக்கல் வாங்கல் உஷார்த்தன்மை கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. உங்களுடைய திறமையால் ஒரு வெற்றிக்குண்டான ஒரு காரியத்தை முன்னோக்கி போவீங்க. தடங்கள் வருதேன்னு சோர்ந்து வந்துடுவீங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுவாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் இன்றைக்கி அப்படி கொஞ்சம் தன்னம்பிக்கை கொஞ்சம் வந்து அதிகரிச்சா கூட எதிரிகளின் தொல்லை, மறைமுக எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் இருக்குத்தான் செய்யுது. சமாளித்து தான் வெற்றி வரணும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி உங்களுடைய பயணங்கள் எதாவது வந்தால் கூட அனுகூலமான பயணமாக தான் இருக்கும். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. விசாகம் பாதம் 1 2 3 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் சரி, ரொம்ப நீங்கள் கால்குலேட்டிவாக செயல்படணும். அதே சமயம் கொஞ்சம் உஷாராக கவனமாக செயல்படணும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரே செலவு அங்கங்கே வரக்கூடிய செலவு அதிகப்படுத்தா கூட ஆன்மீக பயணங்கள் போகணும். அதுபோல் மன நிம்மதி கிடைக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும் இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 4 நம்பர் 6 நம்பர் நல்லாவே இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு லைட்டாக அந்த சில்வர் கலர் போடலாம், இல்லைனா ப்ளூ கலர் மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மனசார வழங்கினீங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஓடோடி போயிருன்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் துளாராம் ராசிக்கு துலாத்துக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல முடியுதுங்க. இருந்தால் கூட உங்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் வக்ர சனி, 10ஆம் வீட்டில் வக்ர குரு இருக்கிறப்போ பெரிய மைனஸ் இல்லைங்க. வெற்றி முன்னேற்றம் பண வரவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இருந்தால் கூட உங்களுக்கு 2ஆம் வீட்டினுடைய கிரக சேர்க்கையால் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும் சொல்ல கொஞ்சம் உஷாராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் 10ல் மாந்தி இருந்தால் கஷ்டமானு கேட்குறீங்களா? வாங்க வீடியோவில் பேசியிருக்கேன், அதையும் வந்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு விட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம். வாங்க விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு எங்களுக்கு 1ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. லக்னத்திலேயே 3 கிரகம் இருக்கு. 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, 10ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. அதே சமயத்தில் 12ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் அட்டாச் ஆகி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்றைக்கி நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கங்காட்டி என்ன ஆகும்னா கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, எடுத்தங்க கழுத்தன்னு பேசி கோபத்துக்கு அதிகப்படுத்தி விட்டுறாதீங்க. உங்களுக்கு சுய கௌரவம் இன்றைக்கி கண்டிப்பாக கூடக்கூடிய தன்மை தான். சுய கௌரவத்துக்கு எந்த இழுக்கும் வராதுங்க. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சுக்கிரன் 2 இருக்கங்காட்டி இன்றைக்கி அனாவசிய செலவுகள் அதிகரிக்க வச்சுக்கல. டீ குடிச்சிட்டு போய் இந்த டீ 10 பேர் வந்து மாப்பிள்ளை சௌக்கியமான போண்டா வச்சு இந்த நோடு காசு விட்டோன்னா கொடுத்தாங்க ஒரு வழியில். அப்புறப்பட்ட அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு. அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடி தூக்கம் சரியாக வர சில பேர் தவிப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை இருக்குது. எப்படி பார்த்தாலும் 9ஆம் வீட்டில் வக்ர குரு இருக்குங்காட்டி உங்களுக்கு தந்தை மற்றும் பாக்கியஸ்தானம் நல்லா பலமாக தான் கொடுப்பார். ஒன்று மைனஸ் இல்லைன்னு வச்சுக்கிறேன். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5ஆம் வீட்டில் வக்ர சனி இருக்குங்காட்டி சின்ன தடைகள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தால் கூட வேலையில் அதீத முயற்சி எடுத்து வெற்றி வரக்கூடிய காலகட்டத்தை செலக்ட் பண்ணுவீங்க. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு கேதுவால் வேலையில் ஒரு தெளிவு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். கசகசலாம் பண்ண மாட்டேங்க, ஆனால் சிரமப்பட்டு ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தொழிலை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்களா, அதனால் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கோ அதை பற்றி முயற்சி செய்வதற்கோ நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும். 1க்கு 2 டைம் யோசனை பண்ணணும், பொறுமையாக நிதானமாக செயல்படணுங்க. முதலீடுகளில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். காசு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆயிரப்போது பார்த்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாடிக்கையாளர்களிடம் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசணும். கோவப்பட்டு பேசிடாதீங்க. அப்போ தான் வாடிக்கையாளர் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு ரெகுலர் லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அலைச்சல் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லும் அதிகமாகவே தெரியுது. வியாபாரம் தொழிலை பொறுத்தவரை என்ன பண்ணுறது, போய்த்தான் ஆகணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வீட்டினுடைய கிரக சேர்க்கையின் அமைப்பு பார்க்குறப்ப செலவுகள் அதிகமாக தெரியக்கூடிய தன்மை தெரியுதுங்க. பணம் வருவதற்கு கூட சில பேருக்கு சற்று காலதாமதம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நினச்சபடி உங்களுக்கு அந்த பார்ட்டிட்டு பணம் வருமானம் சிரமமாக தெரியுதுங்க. கடன் கொடுப்பது கேட்டால் கூட தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் உள்ள கிரகங்களால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும். குடும்பத்தில் குரூப்பாக பேசிட்டு இருந்தால் கூட ஆளுக்கால் ஒன்று சொல்லி பார்த்துக்கோங்க, களை சுற்ற போகிறாங்க. உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் பேசாதீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்கிறாங்களோ தெரிஞ்சால் பேசுங்களா, தெரியலன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. 9ஆம் வீட்டினுடைய வக்ர குருவால் தந்தையின் வழி நல்ல ஆதரவு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பிடிவாத குணத்தை கைவிடுவது ரொம்ப நல்லது. நான் சொன்னால் கேட்கணும்னே அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது. ரைட்டா, முறுக்கு ஏறிட்டு போனீங்க அப்படின்னா முறுக்கை சுக்கு நூறாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு அம்மனி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரைட்டா, எல்லாம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியும்.
உங்களுக்கு 100 தெரியும், எனக்கு 101 தெரியும். ரைட்டா, பேச உட்கார். உங்கள் அம்மா எனக்கு அப்பே சொன்னாங்க, என் பையன் கொஞ்சம் நீ கண்ட்ரோல் பண்ண தான் வருவான்னு சொன்னான், நான் கூட அசால்ட்டாக விட்டேன், ஆனால் உங்களை அப்படி உடப்படாது அப்படின்னு பழைய கதையெல்லாம் பேசி நம்மளை உட்கார வச்சு கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வெளிப்படையாக பேசுவது பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னத்தை பேசி என்ன சார் பண்ணுறது, சமாளிக்க முடியலன்னு சில புலம்பத்தான் செய்வாங்க. சூழல் அப்படி இருக்குது முருகா, பார்த்துக்கோங்க. மற்றபடி காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அம்மனைக்கு தேவையில்லாமல் கேரண்டி வரையெல்லாம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் உஷாராக பேசுங்க, நிதானத்துடன் பேசுங்க. சின்ன சின்ன சலசலப்பு காதலையும் இருக்குது, பார்த்து உஷாராக நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தை குறைச்சி செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். இல்லைன்னா சரியான கோபக்காரிடா, சடுவையான சிடுமூஞ்சிடா, ஐயோ அம்மா அப்படின்ட்டு உங்களை பார்த்தாவே பயப்படுவாங்கல்ல, அவர்களோட தன்மை இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் சார், டைம் தான் பத்த மாட்டேங்க சார். அந்த பையன் தோசை கேட்குறேன், இந்த பையன் இட்லி கேட்குறேன், இந்த ஆள் ஏன் கேட்குற இட்லி தோசை 2 சேர்ந்து கேட்குறாரு, எவனால் ஆகிறது ஐயோ ஐயோ அப்படின்னு வேலைக்குள்ள அதிகமாக தான் தெரியுங்க. அப்புறம் மத்தியானம் சுடு சாப்பாடு அரிசி பருப்பு வேணும், அரிசி பருப்பு தயிர் வேணும், தயிரை வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சு கொடு இப்படின்னு கேட்டால் நான் பொம்பளை தானே எதை செய்கிறது அப்படின்னு சலிச்சுக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பான். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டு அம்மனிகளை பசங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறவ படிப்பில் திறமை அதிகமாக வெளிப்படுங்க. கோபத்தை குறைத்து நிதானத்துடன் நீங்கள் படிக்கணும், டென்ஷனாக இருக்கக்கூடாது. கேட்டுங்களா? புதிய நண்பர்களுடன் நண்பிகளுடன் கவனமாக பழகு. நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னால் கூட சில கஷ்டங்கள் வந்தால் கூட அதை சமாளித்து உங்களை நீங்கள் டேலண்ட்டாக ப்ரூவ் பண்ணுவீங்க. சூப்பரான ஒரு நாள் தான். தந்தையினுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு, பயன்களால் ஆதரவு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. பேச்சில் நிதானம் ரொம்ப அவசியம். அம்னியோட அடிக்கடி சண்டை வர்றது உங்களுக்கு இன்றைக்கி சகஜமாகவே இருக்குது. ஓகே, அப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சில குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக குடும்பத்தை கண்ட்ரோலாக கொண்டு போய்க்கும். கேட்டையை பொறுத்தவரை இன்றைக்கி செலவு வரத்தான் செய்யுதுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி ஆசையாக வாங்குவீங்க. அப்புறப்பட்ட தன்மை கொஞ்சம் தெரியுதுங்க. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வெற்றிகள் வந்தும் லாபம் வந்தால் கூட ஒன்றும் காசு தங்கலிங்கிற புலம்பல் தன்மை அதிகரிக்கு. பார்த்தோம் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்குது கேட்டையை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த டார்க் கலர் ப்ரௌனு, கருப்பு, சிவப்பு இந்த மாதிரி டார்க் கலர் ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும். அந்த கலர் சார்ந்து போங்க. இன்றைக்கி ஸ்ரீ முருகப்பெருமான் தான் உங்களுக்குடைய வழிபட வேண்டிய தெய்வம். கஷ்டத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். பார்க்கலாம்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதில் ஜெயிச்சு வந்து முருகா ஜெயிச்சிட்டு அப்படின்னா எனக்கு தெரியும் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வழி நடத்துவார்னு வச்சுக்கோங்க. யாமிருக்க பயமேன் அதான் சொல்ல வரார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தினுடைய கிரக சேர்க்கையால் கோபம் அதிகரிக்கி, எமோஷனாக மூக்கு மேலே கோபம் ரெடியாக நிற்கி. உங்களுக்கு 12ஆம் வீட்டு கிரகங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தருதுங்க. 9ஆம் வீட்டு வக்ர குருவால் உங்களுக்கு ஓரளவுக்கு பாக்கியம் கிடைக்கும். கொஞ்சம் அனுசரிப்பாக போய்க்கும். சரிங்களா? மாந்தி 10லேருந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கடைசியில் முக்கியமான வீடியோ பேசுகிறீங்க, வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு கோச்சார அமைப்பு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டிலேயே மாந்தி இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, 8ஆம் வீட்டில் குருவும் வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் கேதன்னா இருக்காருங்க, 11ஆம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க, 12ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புதன்கிழமையில் 11ஆம் வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் இருக்காருங்களா, சந்திரன் சுக்கிரன் இருக்காங்களா. சந்திரன் சுக்கிரன் இருக்காட்டி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் 3 கிரகம் இருக்குங்காட்டி அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்க சார், ஒன்று படுக்கிறேன், என்னென்னமோ தோணுது சார் அப்படின்னு பல மனக்குழப்பங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கிரக தன்மை அப்படி இருக்குது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறப்ப உங்களுக்கு குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் எதிர்பாராத தனவரவு கூட சில பேருக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுப்பாங்க. 4ஆம் வீட்டில் வக்ர சனி இருக்குங்காட்டி வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் சில பேர்த்துக்கு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் அமோகமாக இருக்குதுங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நாளில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் டெவலப் ஆகும், கண்டிப்பாக டெவலப் ஆகும். வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பு பெறக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குது.
நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11ஆம் வீட்டு சந்திரனும் சுக்கிரனும் அப்படி இருக்குது, நல்லா தான் இருக்காருங்க. அப்புறம் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்களா, அதனால் பணப்புழக்கட்டம் பஞ்சமில்லைன்னு வச்சுக்கலாம், நல்லாவே இருக்க அமைப்புங்க. அதே சமயம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், ஒரு தன்மையை உருவாக்கி கொடுப்பாங்க. என்ன 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தா இன்றைக்கி சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகம் சேர்ந்து இருக்குங்காட்டி உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா செலவுகளை திட்டமிட்டு பண்ணிங்கன்னா தான் செலவு, இல்லை கையை மீறிட்டு பிச்சுட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுமூகமாகவே இருக்கும், தப்பு இல்லைங்க. ஒரு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் பஞ்சமே இருக்காது, ஜம்முன்னு இருப்பீங்க. 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்குங்காட்டி கொஞ்சம் எடுத்தோம் தயக்கம், கொஞ்சம் பேசல நிதானம் இல்லாமல் நாம் நினைப்போம், சொல்கிறப்ப வேறு மாதிரி சொல்லிடுவோம், அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகளின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும். அதான் பாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்க்குறப்போ அந்யோன்யம் நல்லாவே இருக்குதுங்க, கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விளையாடி நகைச்சுவையாக பேசி குடும்பத்தை குதூகலமாகவே கொண்டு வாங்கி சூப்பரான இப்போ இந்த பாத்திர ராசிலேயே நீங்கள் ஒன்று தான் ஜாலியாக இருக்க போகிறேன்னு வச்சுக்கங்களேன், உண்மை சொல்ல போனால் அப்படி தான் தெரியுது, நல்லா இருக்கு. காதல் உறவுன்னு பார்க்குறப்ப இன்றைக்கி பஞ்சமில்லை, மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை, உற்சாகத்துக்கு பஞ்சமில்லை, கொஞ்சலுக்கு பஞ்சமில்லை, ஒரு சூப்பருங்க. அப்படிப்பட்ட ஒரு காதல் வலுப்பெற போதுங்க. எதிர்பார்த்த முடிவுகள் நல்லா கிடைக்கும். சுபகாரியங்கள் பற்றி பேசுனீங்கன்னா திருமணம் நோக்கிய பயணம் நல்லாவே இருக்குது, இன்றைக்கி சூப்பராக பண்ணலாம். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க, தயக்கம் இல்லாமல் செய்யலாங்க. இன்றைக்கி எந்த வேலையாக இருந்தாலும் இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வீட்டின் பொறுப்புகளை மிக மிக சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது, ரைட்டுங்களா. அப்படிப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா. நீங்கள் ஒன்றுமே சாம்பார் வைக்கணும் முடிவுலாம் உங்கள் மாமியார் வெங்காயம் அடித்து தரு, முருங்காய் வெட்டி தரது ஹெல்ப் பண்ணுவோம். கூட்டு குடும்பம் இருந்தால், தனி குடும்பம் இருந்தால் ஒருத்தரும் நம்ம தான் பண்ணி ஆகணும், கூட்டு குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறந்த ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு முயற்சி எடுப்பாங்க சீரியஸாக, நல்ல வெற்றி கிடைக்குன்னு வச்சுக்கல. மற்றபடி நல்ல ஒரு படிப்பில் இன்ட்ரெஸ்டாகவே இருப்பீங்க. ஃப்யூச்சர் பற்றி பிளான் உங்களுக்கே ஒன்று தோணும், நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்பாராத தனவரவு தன லாபம் அமோகமாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருக்குது, பார்த்துங்க. விரைய செலவு நீங்கள் தவிர்க்கணும், செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் போகும். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு வேலை மற்றும் தொழிலில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், கொலைப்படாதீங்க. நிதி நிலைமை பலப்படும், ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் இருக்குது உங்களுக்கு. நண்பர்களின் ஆதரவு நல்லா இருக்குது முருகா. சுப நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய தன்மை மேலோங்க போகுது. உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும். நீ கொஞ்சம் வண்டி வானாவே போகிறப்ப கொஞ்சம் இது எச்சரிக்கையுடன் போவது ரொம்ப நல்லதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கு உங்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, வெற்றிக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் போனால் மன நிம்மதி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். மன உளைச்சல் கொஞ்சம் வந்தால் கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. மஞ்சளும் வெள்ளை சார்ந்த கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் குரு பகவானை மனசார வணங்குங்க, நல்லதே நடக்கும், கலப்படாதுங்க. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஒரு அனுகூலமான அப்படி தான் சொல்லலாங்க. 11ஆம் வீட்டுடைய கிரகங்கள் லாபத்தை கன்ஃபார்மாக சொல்லித்தரக்கூடிய தன்மையில் இருக்குது 11ஆம் வீட்டில். 8ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய காலகட்டம் அமைச்சு தருவாங்க. 12ஆம் வீட்டிலுடைய கிரகங்களை பொறுத்து செலவு வரவு வருது சார், செலவும் போகுது சார் அப்படிங்கிற தன்மை இருக்குது, பார்த்து நிதானமாக செலவு பண்ணிக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் மாந்தி இருந்துங்க இம்சிங் அப்படின்னா அதை பற்றி தான் பேசியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போயிட்டு விட்டுங்களா, சந்தோஷம். வாங்க மகர ராசி நேயர்களே, லக்னத்திலேயே மாந்தி இருக்கார், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். மாந்தி என்ன பண்ண போகிறார். அதே சமயம் 2ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் சனி வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க, 7ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க, 8ஆம் வீட்டில் கேது இருக்காருங்களா, 10ஆம் வீட்டில் இன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க, 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் அவங்க வக்ரஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தால் என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருக்கங்காட்டி வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், புதிய பதவிகள் தேடி வரும், நல்ல சுப பலன் தானுங்கள். 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி உங்களுடைய என்னென்னா உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். ஆமாம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் திருமண முயற்சி சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நாளாக மாற்ற போதும். உங்களுக்கு நல்ல சுப செய்தி வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு 3ஆம் வீட்டில் வக்ரசனி இருக்காருங்களா, அதனால் உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி வரும். 10ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் உங்களுக்கு வேலையில் நல்ல பேரும் புகழும் இன்னைக்கு கிடைக்க போகுது, கவலைப்பட வேண்டாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தா முருகா 2ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்களா, அதனால் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல தொழிலில் ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் கிடைக்கிற வாய்ப்பும் அந்த ராகுனால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். புதிய கிளைகளை தொடங்குவதற்கூட முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 11ஆம் வீட்டினுடைய கிரகச்சரிக்கலாம் பார்க்குறப்ப பணப்புழக்காட்டம் நல்லாவே இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் கடன் வாங்கி செலவணுங்கிறதுல நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு காசு வச்சுருக்கீங்க. பழைய கடன்கள் இருந்தால் கூட அதை அடைச்சிட்டு ஒரு தொந்தரவு முடிஞ்சுற சாமின்னு நினைப்பீங்க. முதலீடுகளில் ஒரு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்னு வச்சுக்கல. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. சகோதர சகோதரின் வழியில் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க, நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வக்கர ஸ்டேட்டில் குரு இருக்குங்காட்டி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் தெரியலிங்க. திருமண முயற்சிகள் வெற்றி காணும். சகோதர சகோதரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ரைட்டுங்களா? காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப காதல் உறவுகளும் பஞ்சமலையும் மகிழ்ச்சியாக தான் இருக்குதுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்குள்ளேயே கைகூடும். நல்ல அமோகமான ஒரு காலகட்டத்தான் வச்சுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் நேற்றோட இன்னைக்கு சுமூகமான வெற்றி காணக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தான் நல்ல பேர் எடுப்பீங்க. சாமர்த்தியமாக எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு அப்பப்போ ரெஸ்ட் படுத்திக்கிங்க. முக்கியமாக வீட்டுக்காருடைய ஆதரவு நீங்கள் அமோகமாக கிடைக்கும். திடீர்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருப்பார். என்ன சார் புதன்கிழமை என்னையா என்ன மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஆனால் அவனி நீ வேற இன்னைக்கு கடவுளி வந்தேன், வர்றப்போ கோயிலுக்கு போகலான்னு ஐடியா பண்ணேன். சரி உன்னை இப்போ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் கணவன் அதீத பாசம் இன்னைக்கு காமிப்பார்னு வச்சுக்கலாம். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பசங்க பிள்ளைகள்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி படிப்பில் அதீத ஈடுபாடு அதிகமாக இருக்குது. படிப்பில் சரி விளையாட்டு சரி எந்த துறை எடுத்தாலும் அதீத ஈடுபாடு காமிப்பாங்க. சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு படிப்பில் அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? வெற்றி நிச்சயம், கொல்லப்படாமல் இருங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2-3 நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தானுங்க. எதிர்பார்த்த தனலாமும் கண்டிப்பாக உண்டுங்க. தந்தையின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. பயணங்களால் ஆதாயமும் வருது. நல்ல நாளில் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்வு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ரைட்டா? நேற்ற கல்யாணம் மாதிரி இருக்குதுடி அப்படின்னு கொஞ்சம் குழாவீங்க, தப்பே கிடையாதுங்க. அதே சமயம் வீட்டில் கல்யாணம் ஆகாதுங்களா அதை பற்றி ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் வெற்றி காணக்கூடிய அமோகமான நாள் இன்றைக்கி நல்லா இருக்குது. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை ப்ளஸ் சூப்பர், பிரச்சனை இல்லைங்க. அவிட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கி முயற்சிகளுக்கு வெற்றி பலிதம் நிச்சயம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. தைரியம் உங்களுக்கு அதிகரிக்குன்னு வச்சுக்கலாம். எதிர்பாராத செலவுகள் சந்தித்தா கூட சமாளிப்பீங்க. பேச்சில் நிதானமாக பேசி அந்த காரியத்தை வெற்றி வரக்கூடிய காலகட்டத்தை கொண்டு வருவீங்க அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. கருப்பு சாம்பல் அந்த கலர் நல்லாயிருக்கு. நீங்கள் சனீஸ்வரன் மறக்காமல் கும்பிடுங்க. சனீஸ்வரன் ஒன்று நல்ல தீர்வு கொடுப்பானுங்க, கொலைப்படாதீங்க. எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நேத்தோட இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. 10, 11ஆம் வீட்டு கிரகங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா தொழில் நல்ல லாபம் தரக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. 7ஆம் வீட்டுடைய வக்ர குரு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவார். வெற்றி நிச்சயமாக இருக்குது, கொலைப்படாது. இந்த வீடியோக்கு பின்னால் முக்கியமான மேட்டர் ஒன்று பேசியிருக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சதான் அதையும் வச்சு கமெண்ட் பாஸில் போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பிடிக்கட்டும். நட்பு உங்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. லக்னத்திலே ராகு வந்துடுறாரு இன்னைக்கு புதன்கிழமையில். 2ஆம் வீட்டில் சனி வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. 7ஆம் வீட்டுக்கு கேது வராருங்க. 9ஆம் வீட்டுக்கு சந்திரன் சுக்கிரன் வராரு. உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டுக்கு வர்றாரு. 12ஆம் இடத்துல மாந்தி உட்காந்துருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருந்தால் பொதுவான அமைப்பு பிரகாரம் பார்க்குறப்போ இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அட்டகாசமான நாளுங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும். 9ஆம் வீட்டுடைய கிரகங்கள் என்னங்க, சந்திரன் சுக்கிரன் இருக்கங்காட்டி உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. பாக்கியம் என்னங்க, லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி பாக்கியம் கிடைக்கும். தந்தை மற்றும் உங்களுடைய பெற்றோர்கள் நிலையில் ஆதரவு நல்லா கிடைக்குங்க. தொலைதூர பயணங்கள் போனால் கூட அதில் நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி தருவாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. அப்படி இருக்குங்காட்டி உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தன்மை வளர்த்து கொடுப்பாங்க. புதிய பதவிகள் கூட உங்களுக்கு தேடி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களை விட்டு விலகிருன்னு வச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லைங்க. கடன் பிரச்சனை தரும். அப்படி இதுக்கு மேலே எப்படி பாசிட்டிவாக சொல்கிறது, அருமையாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் வேலையில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். எடுத்த வேலையை டக்குன்னு முடிச்சு அடுத்த வேலை இருக்கா சார் அப்படின்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு ஆர்வமாக அந்த வேலையில் ஈடுபடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூட பல விதத்துக்கு இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லக்னத்திலேயே ராகு இருக்குங்காட்டி புதிய திட்டங்கள் எது எடுத்தாலும் சரி வெற்றி வரக்கூடிய காலகட்டம் அது துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. தொழில் உடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பீங்க. சூப்பருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிகர லாபம் நல்லாவே இருக்குது. போட்டிகளில் சாதுரியமாக எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குது. நிதி நிலைமை பணப்புழக்காட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி
6வது வீட்டில் என்ன இருக்காருங்க, வக்ர குரு இருக்காருங்களா, அதனால் உங்களுக்கு பணப்புழக்காட்டம் சீராகவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு தப்பு ஒன்றும் இல்லைங்க. பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க. சேமிப்பு உயரும். முதலீடுகளுக்கு ஒரு சாதகமான நாள். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தா குடும்ப உறவுகள் மிக திருப்தியாக இருக்குதுங்க. குடும்பத்தில் எல்லாம் அனுசரித்து போவாங்க, எல்லாம் அனுசரணையாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே ஒரு பாண்டிங் உருவாகுன்னு வச்சுக்கங்களேன். தந்தையின் ஆதரவு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஆன்மீக பயணம் செல்வதற்குள்ள திட்டத்தை நீங்கள் வழிவகை செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை நல்லாயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. கேது இருந்தால் என்னென்னா சின்ன மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டம் உருவாக்கி தருவார். கேதுனுடைய வந்து விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்தை அந்யோன்யத்தை அதிகரிக்குன்னு வச்சுக்கல. மற்றபடி ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், மனசே சஞ்சலமாக இருக்குன்னு கோயிலுக்கு போய்ட்டு அம்மனியோட போயிட்டு வரக்கூடிய தன்மையும் சில பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு காதல் உறவை பார்க்குறப்ப அங்கேயும் தான் சின்ன சின்ன குழப்பங்கள். ஒன்று சொல்ல வருவீங்க, அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவான். கேதுனுடைய சிரிச்சுட்டே இருப்பார் கேது. பார்க்கலாம், அதுதானே வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் மனசில் இருக்கிற ஓப்பன் டு டாக் பேசிடுங்க, தெளிவாக பேசிடுங்க. துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசக்கூடிய தன்மையை கொஞ்சம் உருவாக்கும். மற்றபடி சொல்கிறதுக்கு இல்லைங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வேலை, ரெகுலர் ஒர்க் தானுங்க. வெற்றி காணக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டம் பல பேருக்கு கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை அதுதான் முக்கியம். மகிழ்ச்சி, உற்சாகம் கண்டிப்பாக உண்டு. அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைக்கி உங்களுக்கும் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும்னு வச்சுக்கலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக ஈடுபாடு நேரத்தோடு அதிகமாக காமிப்பாங்க. சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்க நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதகமான நாள், நல்ல முடிவெடுக்கலாங்க. ப்ரீ பிளான் இஸ் மோர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவீங்க. அதே சொல்ல அவிட்டம் நட்சத்திரம் 3 நாளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தொழில் மற்றும் வேலையில் கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இருக்குது. சின்ன தடங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கடந்து வெற்றி காணக்கூடிய காலகட்டம் உயரம்னு வச்சுக்கோங்களேன். உயர் அதிகாரிகளின் ஆதரவு வேலையில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பேச்சு வழக்கில் கரெக்டாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை வந்துற போது பார்த்துக்கோங்க. கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கிடும். இங்கே பேசினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரக்கூடிய தன்மை சதயத்து கொஞ்சம் இருக்குதுங்க. புரட்டாதி 1 2 3 பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. வர மாதிரி ஒரு செலவும் ஆகும். ஏற்ற இறக்கங்களை சமாளித்து தான் ஆகணுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுங்க. கோபத்தாபத்தை அங்கே வெளி காமிச்சிடாதீங்க. ஓகேங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக தான் தெரியும். டயர்னஸ் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லாவே இருக்குதுங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ளூ அண்டு அந்த மாதிரி இந்த ப்ளூ சார்ந்த லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இதெல்லாம் ஒரு நல்லாவே தெரியுது. இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீ ஹனுமான் ஹனுமானை நீங்கள் மனசார வழிபடணும். அப்படின்னா குறைகள் களையப்படும் வச்சுக்கங்களேன். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு 100% சொல்கிறக்கே இல்லைங்க. ஓரளவுக்கு சமாளிக்கலாம். 70-30 மாதிரி சமாளிக்கலாங்க. ஏன்னா 9ஆம் வீடும் 10ஆம் வீட்டுடைய கிரகங்கள் பாக்கியமாக இருக்குங்காட்டி தொழில் வெற்றிக்கு உண்டான வழியை வகுத்து கொடுப்பாங்க. 6ஆம் வீட்டில் வக்ரகுரு இருக்குங்காட்டி எதிர்ப்போல் சமாளிப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் என்னென்னா சில சமயம் தயக்கமாக வரும். செய்யலாமா வேண்டாமான டிப் மனலாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு வளர்த்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் வச்சுக்கலாம். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் மீனராசினர்களே. லக்னத்திலே வழக்கம் போல் சனி வக்ர ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டில் போய் நேர் போனீங்கன்னா குரு வக்ர ஸ்டேட்லேயும் அவரும் இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட கோச்சார அமைப்பு முருகா. இதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாதகம் பாதகம் கலந்த மிக்சிங்காக இருக்கும். 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருக்குங்காட்டி எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். ஏன்னா போகிற போக்கில் சுக்கிரன் கொடுக்குற மாதிரி கொடுத்தா சந்திரன் கொஞ்சம் வேலை தந்து காமிச்சிட்டு போவார். சந்திரன் கொடுத்தா சுக்கிரன் கொஞ்சம் வேலை தந்து காமிச்சிட்டு போவார். இப்போ இருப்பட்ட 2 இருக்குது. 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் வக்கிற புதன் இருக்குங்காட்டி பாக்கியஸ்தானம் மொத்தம் நல்லா தான் இருக்குது. பாக்கியம் கூடும். பட் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 3 கிரகத்தினால உங்களுக்கு லக்னத்திலே இன்றைக்கி சனி வக்ர ஸ்டேட்டில் வரங்காட்டி கொஞ்சம் டயர்ட்னஸ், உடல் ஒரு சோர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளணும். அவசரப்பட்டு கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ஆம் வீட்டினுடைய கிரகங்களை பார்த்த வரைக்கும் வேலையில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதுக்கு பஞ்சம் இல்லைங்க. என்னென்னா லக்னத்தில் வக்ர சனியால் வேலையில் சின்ன சின்ன தடைகள் வரும். எடுத்தால் முடிக்க முடியலையே சார், இழுவரியாக இருக்குது, ஜவும் டைமாக இழுக்கு சார் அப்படிங்கிறது சில வேலைகள் இழுக்குத்தான் செய்யும். என்ன பண்ணுறோம், சூழல் அப்படி இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி புதிய முதலீடுகள் எது பண்ணுறாப்புல இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக கவனமாக பண்ணுங்கள். கூட்டு தொழிலில் வெளிப்படையாக இருப்பது ரொம்ப நல்லது. ஓகேங்களா?
கனவு உலகத்தில் இருந்துக்கிட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டிக்குவீங்க. நிஜ உலகத்துக்கு வந்து பண்ணலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணி பண்ணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்குங்க. போட்டிகளை சாதுர்த்தியமாக ஜெயிச்சா கூட வியாபாரத்தில் சில போட்டிகளை அதிகரிக்கத்தான் செய்யும். இன்னைக்கு சமாளிச்சு தான் ஆகணும். மற்றபடி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் வக்ர குருவால் நிதி நிலைமை சமாளிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. சிறப்பாக தான் தப்புன்னு வரப்போகிறதில்லை. என்ன எதிர்பாராத தனவரவு கூட சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாங் லாஸ்டிங் வராதுன்னு நினச்ச பணம் கூட சில பேருக்கு வரும். அதே குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாவே இருக்குதுங்க. தந்தையின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. சகோதர சகோதரிகளின் ஆதரவு சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. அம்மனி நம்ம அடுத்த முக்கியம் அம்மனி வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் சின்ன மனக்கசப்பு வரும். சின்ன மனக்கசப்பு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஒருவருக்கு அன்பை பரிமாற்றிக்கிங்கன்னா அரவணைச்சு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி நாளை குதூகலமாக கொண்டாடலாம். உங்களை அடிச்சுக்கிறதுக்கு அந்யோன்யமான தம்பதி எங்கேயுமே இருக்க மாட்டான்னு வச்சுங்களேன். கொஞ்சம் சில படம் பார்த்துக்கோங்க. காதல் உறவுல அப்படித்தான். ஃபோனில் பேசுனாலும் சரி, நேரில் பேசுனாலும் சரி, கொஞ்சம் மனம் விட்டு பேசிடுங்க ஓப்பனாக. இல்லைன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுது. வெளிப்படையாக பேசிக்கிட்டால் மனக்கசப்புல நீங்கிருங்க. அவ்வளோதான் விஷயம், புரியுதுங்களா? வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாங்க. உங்களோட உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம், உழைப்பிற்கேற்ற மதிப்பு மரியாதை கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நம்பலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டின் பொறுப்பில் உணர்ந்து செயல்படுவீங்க. அதனால் எல்லாத்துக்கும் நல்ல பேர் கண்டிப்பாக. மருமக இல்லைங்க, மகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாமியார் பேர் எடுப்பீங்க. குடும்பமாக இருந்தால் அந்தளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்காங்க. ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் வக்ரகுரு இருக்குங்காட்டி படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, கவலைப்படாதீங்க. வக்ரகுரு நல்லா ஒரு அமைப்பு கொடுக்குறாருங்க. போட்டித் தேர்வுகள் காம்படிஷன் மாதிரி எல்லாம் படிச்சிங்கன்னா இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அலைச்சல் அதிகமாக தான் தெரியுது முருகா, அனுசரித்து தான் போவாங்க. திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்க, அது ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. கூட்டுத் தொழிலில் வெற்றியும் உண்டு, உங்களுக்கு கவலைப்படாதீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 9:20 சந்திராஷ்டமம் இருக்குது. பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தால் கூட உங்களுக்கு பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வந்து சேரப்போகுதுங்க. முதலீடுகளில் கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் யோசனை பண்ணி முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு எதிரிகளின் தொல்லை லேசாக இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு மனசில் நிம்மதி என்ற பெருமூச்சு கண்டிப்பாக ஓடுவீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:20 மேலே சந்திராஷ்டமம் அண்ணன் வந்து கோந்துக்கிறாரு. அதனால் விரைய செலவுகள் அதிகமாக வச்சு விட்ருவார். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நல்ல நண்பர்களின் ஆதரவு உண்டு. இந்த பணப்புழக்காட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பரில் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் அமோகமாக இருக்குதுங்க. மஞ்சள் சிகப்பு சார்ந்த காம்பினேஷன் சூப்பருங்க. லக்ஷ்மி நரசிம்மரை மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இருங்களேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாதகமெல்லாம் பெருசாலிங்க, ஓரளவுக்கு சாதகமான நாள் தானுங்க. 5ஆம் வீடும் 9ஆம் வீட்டு கிரகங்கள் ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குங்காட்டி நீங்கள் சூப்பராக கொண்டு போகலாங்க. என்னென்னா ஒரு அதீத புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குது ஒரு சில விஷயத்துக்கு கூட. அதை புத்திசாலித்தனத்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். மற்றவங்க சொல்கிறத கேட்டால் மாட்டிக்கும், அது மட்டும் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய லக்னத்தில் வக்ரசனி இருக்குங்காட்டி உடல் சோர்வு, டயர்டு இருக்கும். ரெஸ்ட் எடுங்க அப்பப்போ, சுமக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பிரச்சனை இல்லை. நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. பின்னாடி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பேசியிருக்கேன், வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போயிட்டு வரேன். வணக்கம் முருகா, வாங்க வாங்க. இன்றைக்கி ஜோதிட ஒரு சிறப்பு பகுதியில் பார்த்தா இன்றைக்கி என்னென்னா சார், என் ராசிக்கு 10ஆம் இடத்துல மாந்தி இருக்காருங்க சார். அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்குமா சார்? இல்லை மாந்தி நம்மளை கூட குப்பரை போட்டு முடிச்சு விட்ருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மாந்தினா என்னங்க, ஒரு விஷயத்தில் சோம்பேறித்தனம்னு சொல்லுவோம், ஒரு தடைகள் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் என்னங்க, தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம். அங்கே வந்து உட்காந்துட்டாரா எப்படி தொழில் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். மேச ராசி, மகர ராசி 2 ராசி எடுத்து வச்சு இந்த கதையை ஆரம்பிப்போம். ஒரு காலத்தில் மாயாவி மாண்டி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். ஒரு சாமியார் சொல்லலாம், ஒரு சின்ன மந்திரவாதி, இப்படி வேணால் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு என்ன விஷயம்னா, அந்த கர்ம வினைகளினுடைய காவலன் அப்படின்னு அந்த காலத்தில் அந்த பேர். நம்ம என்ன வினை செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்களாமா அந்த மாயாவி மாண்டிங்கிற ஒரு ஆள். அவனோட நோக்கம் என்னென்னா, மனுஷர்களுக்கு என்னென்ன நம்ம செய்கிறோம், ப்ளஸ் செஞ்சால் ப்ளஸ், மைனஸ் செஞ்சால் மைனஸ், அப்பப்போ உடனுக்குடன் பலன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்களாம் ஊருக்கு. ஒரு முறை மகர ராசி நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். மகர ராசின்னு யாருங்க, கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் யார், மகர ராசி. அந்த மகர ராசிக்காரர் வந்து தன்னுடைய உழைப்பிற்கு சரியாக பலன் கிடைக்கல, ரொம்ப சோம்பி, என்னையா
கஷ்டப்பட்டு உழைக்கிற 10 காசு பிரயோஜனம் சோம்பி உட்காந்துருந்தார். அவர் ஜாதகத்தை பல பக்கம் போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க, அவரும் போய் பார்க்குறாரு. பார்த்தா 10ஆம் வீட்டில் அந்த தொழில்ஸ்தானத்தில் அங்கே மாந்தி ஜம்மு சேர் போட்டு கொண்டிருக்கார். அதனால் எந்த வேலையை எடுத்தாலும் சரி அது ஒரு தடை வரும், ஒரு தாமதம் வருது, ஒரு அலைச்சல் இருக்குது, வெட்டி ஒன்றும் அப்படின்னு அழுகாத குறையாக அழுதுட்டு இருக்காரு. மக்களும் அப்படித்தான். 10ஆம் இடம் டெவலப்பே ஆகாதையா, தொழில் ஆகாதையான்னு அவனை பயமுறுத்தி மகர ராசிக்காரன் நொந்து போயிட்டான்னு வச்சுக்கங்களேன். அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்து ஒரு நண்பர், அவனுடைய தூரத்து பழைய காலத்து நண்பர் ஒருத்தர், மேசராசிக்காரர். மேசராசி என்னங்க பார்த்துக்கலாம், நீயா நானா அப்படின்னு துணிச்சல் மிகுந்த மேசராசிங்கிறது. அதனால் அந்த நண்பர் வர்றார். அவர் 10ஆம் இடத்துல அவர்கிட்டையும் அதே மாந்தி தான் இருக்குது. அந்த மாந்தி இருந்தால் கூட மாந்தி நீ கோர் என் வேலை பார், உன் வேலையை அதை மட்டும் நீ பார், என் வேலையை நான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாந்தியை பொருட்படுத்தாமல் தனது வேலையை செவ்வனே செஞ்சு முடிச்சுட்டு இருக்கார். அவனுக்கு வேலைகளை முடிப்பதில் மதிய அழுத்தம் கூட இருந்தது. வேலை டக்குன்னு செய்ய முடியல, ஒரு பக்கமான ப்ரெஷர் இருக்குது, வேலையை முடிக்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டே இருக்கார். மாயாவி மாண்டி 2 பேர்த்தையும் வர சொல்லி அவங்க முன்னாடி அப்படியே தோற்றம் கொடுக்குறாரு. இங்கே வாப்பா, 10ஆம் வீட்டில் நான் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நான் 10ஆம் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு தீமையான பலன் கொடுக்க மாட்டேன். என்னை நீங்கள் மாந்தி நினச்சிங்கன்னா தீமையான பலன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நான் தீமையான பலன் ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதச்சி எனக்கு என்ன சந்தோஷப்படக்கூடிய நான் சைக்கோவா? ஐ எம் நாட் சைக்கோ. நான் உங்களுக்கு எதுக்காக பண்ணுறேன்னா, உங்களுக்கு உங்கள் திறமையை சோம்பேறித்தனமாக இல்லாமல் உங்கள் திறமையை எழும்ப வச்சு பட்ட தீட்டி அதன் மூலம் உச்ச பலனை கொடுக்கறக்காகத்தான் நான் அது ஒரு சிரமத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். தொழில் சாத்திரம் நான் இருப்பது உங்கள் வேலையை நீங்கள் மேலும் ஆழமாக முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுதான் உங்கள் வலிமையாக்கும், அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரும் அப்படின்னு சொன்ன உடனே தான் மகர ராசிக்காரன் புரிஞ்சிருக்குது. அடாடா, கடினமாக உழைச்சா கூட அதனுடைய ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு இன்னும் உழைச்சிட்டே இருக்கிற, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உழைப்பிற்குண்டான பலன் அப்படியே வர ஆரம்பிச்சது. அவனுடைய செல்வாக்கு அப்படியே உயர்ந்தது. பெரிய செல்வாக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய செல்வாக்கு உயர்ந்தது. மேசராசிக்காரர்கள் தன்னுடைய துணிச்சலுடன் பொறுமையுடன் செயல்படம் காட்டி அவனும் அந்த ஒரு கனவு பழிச்சார். மேசராசிக்காரன் துணிச்சலாக பண்ணுறாரு, மகர ராசி டல்லாக இருந்து இப்படி பண்ணுறாரு. இப்படிலாம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மாந்தியினுடைய தன்மையை அப்போ தான் மகர ராசி புரிஞ்சிருக்கார். எப்படி பார்த்தீங்கன்னா 10ல் மாந்தி இருப்பது உங்களுடைய உழைப்பை சோதிக்கும் ஒரு குருவாக தான் இருப்பாங்க. படிக்கலாம் செதுக்கி மேலே கொண்டு வர மாதிரி. அதனால் எந்த சவால் வந்தாலும் சரி சலிப்பின்றி யார் சந்திக்கிறாங்களோ, அது மேசராசியாக இருக்கட்டும் மகர ராசியாக இருக்கட்டும், சலிப்பின்றி சந்தித்து துணிச்சலோடு செயல்படக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் மாந்தி வழிதான் காட்டுவாரே தவிர மாந்தி தடங்கல் பண்ண மாட்டார். அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய உண்மை. பொதுவான கருத்து அப்படின்னு பார்த்தோன்னா மாந்தியே விளங்காது அப்படிம்பாங்க. கண்டிப்பாக மாந்தி தொந்தரவு பண்ண மாட்டார். நம்பிக்கையாக செயல்பட்டீங்கன்னா மாந்தி நல்வழி கொடுப்பார். நம்பிக்கையும் அதிர்ஷ்ட கதவை திறந்து விடுவாருங்க. சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. கேட்டா நல்லதே நடக்கும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரேன். மாந்தியா பார்த்துக்கலாம், வாங்க, போயிட்டு வரேன். தேங்க்யூ.